இப்பொழுது நாங்கள் சில வார்த்தைகளை நாங்கள் பார்ப்போம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் எப்படி சுதந்தரித்துக் கொள்ள முடியும், எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்ற இந்த காரியத்தை குறித்து நாம் பார்க்க போகின்றோம். ஆண்டவர் இயேசு பிறந்த இந்த நாளை இன்றைக்கு நாம் மாத்திரமல்ல, உலகம் அடங்கிலும் கொண்டாடுகிறார்கள். நாம் இந்த நாளை கொண்டாடுகின்ற நோக்கம் என்ன? இந்த நாள் நமக்கு தருகின்ற செய்தி என்ன? இதற்குள்ளே இருக்கிற பொக்கிஷம் என்ன? இதைத்தான் நாம் இன்றைய நாளிலே பார்க்க போகின்றோம். மத்தேயு சுவிசேஷத்திலே 2ஆம் அதிகாரத்திலே 1 தொடக்கம் 3 வரைக்கும் நாங்கள் இப்பொழுது வாசிக்க கேட்போம். அங்கு வாசிக்கும் வேத பகுதி இந்த இடத்திலே போடப்படும். நீங்கள் அதை வாசித்து பார்க்கலாம். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்தபோது கிழக்கில் இருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்டபோது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். ஆமென். அருமையானவர்களே, இங்கே நீங்கள் வாசித்த இந்த வேத பகுதி பாருங்கள். இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, ஏரோது ராஜாவின் நாட்களிலே யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்த பொழுது கிழக்கில் இருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்று இங்கே ஏரோது ராஜாவிடத்திலே கேட்கிறார்கள். இப்பொழுது இவர்கள் கேட்ட இந்த கேள்வியிலே ஏரோது ராஜா அதை கேட்டபொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தால் அனைவரும் கலங்கினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ ஆண்டவர் இயேசு பிறந்திருக்கிறார் என்ற ஒரு செய்தியை நீங்கள் கேட்கும் பொழுது இந்த நாளை நீங்கள் சந்தோஷமாக கொண்டாட ஒன்று கூடியிருக்கிறீங்க. ஆனால் இங்கே அந்த நாட்டு ராஜாவும் ராஜாவின் குடிகளும் கலங்கி பயந்தார்கள் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏரோது ராஜாவினுடைய ஆட்சி காலத்திலே பெத்லகேம் என்ற ஒரு மிகச் சிறிதான ஊரில், மிகவும் சிறிதான ஊர், அந்த ஊரில் கர்த்தர் இயேசு பிறந்தார். அவருடைய பிறப்பு அதிசயமானது, அவருடைய ஜீவியம் அதிசயமானது, அவருடைய போதனைகள் அதிசயமானவைகள், அவருடைய அற்புதங்கள் அதிசயமானவைகள், அவருடைய சிலுவை பாடுகள், நமக்காக ஜீவனை கொடுத்தது, அவர் உயிர்த்தெழுந்தது, பரமேறி சென்றது, அனைத்துமே அதிசயமானவைகள். அருமையானவர்களே, எழுதப்பட்டதின்படி அது நடைபெற்றது. இனி நடக்கப் போகும் ஒரு சம்பவம் உண்டு. இவ்வளவு நடைபெற்று முடிந்தது. ஆனால் இனிமேல் நடக்கப் போகிற ஒரு சம்பவம் உண்டு. அந்த சம்பவத்தை குறித்து இந்த பூமியும் அதில் உள்ள குடிகளும் நடுங்கி திகைக்கும் ஒரு நேரம் இதோ வந்து கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, இதை நாம் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இயேசுவின் 2வது வருகை. அவருடைய 1வது வருகையைத்தான் நாம் இப்பொழுது கொண்டாடி கொண்டிருக்கிறோம் சந்தோஷமாக. இதை கிறிஸ்மஸ் என்று சொல்லி நாங்கள் சொல்லி கொண்டாடுகிறோம். பின்ன இயேசுவினுடைய 1ஆம் வருகை இடம்பெற்ற காலம் தொடக்கம் அவருடைய 2ஆம் வருகையின் காலம் வரை, அருமையானவர்களே, அது ஒரு இரக்கத்தின் காலம் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது அவர் பிறந்த 1வது வருகை, அந்த வருகை வரை, அவர் 2வது வருகை வரை அது ஒரு இரக்கத்தின் காலம். இந்த காலத்தை நாம் அனைவரும், அதாவது இந்த மனுக்குலம் ஞானமாய் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஞானமாய் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அவருடைய 2ஆம் வருகை அது நியாய தீர்ப்பின் காலம்.
அதாவது நமக்கு தரப்பட்ட இந்த இரக்கத்தின் காலத்தை வீணாக்கி விட்டோமே என்று சொல்லி மனுக்குலம் கலங்கி தவிக்கின்ற ஒரு காலம். இப்பொழுது நாம் ஆரம்பத்திலே நாங்கள் வாசித்த இந்த வேத பகுதியில் அந்த 3வது வசனத்தை தயவு செய்து வாசிங்க மீண்டுமாக. ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். பின்ன இயேசுவினுடைய முதலாம் வருகை, அருமையானவர்களே, அதாவது அவருடைய பிறப்பின் செய்தி அந்த தேசத்தின் ராஜாவுக்கும் அவனுடைய குடிகளுக்கும் கலக்கத்தை உண்டு பண்ணியது என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய கலக்கத்துக்கு காரணம் என்ன? யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று சொல்லி இந்த வான சாஸ்திரிகள் வந்து கேட்டாங்களே, இந்த கேள்விதான் அவங்களுக்கு ஒரு கலக்கத்தை உண்டு பண்ணினது. ஒரு ராஜா இருக்கிறேன் நான், ஏரோது ராஜா. ஒரு ராஜா இருக்கும் பொழுது இன்னொரு ராஜாவா? இது இவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இந்த உலகத்தில் பாருங்க, பிறக்கின்ற போது ஒவ்வொரு மனுஷன் ஒரு ராஜ வம்சத்தில் பிறக்கும் பொழுது ராஜகுமாரனாக ராஜகுமாரத்தியாக பிறப்பார்கள். ஆனால் ராஜாவாக பிறக்கிறவர் என்று சொல்லி நீங்கள் யாரும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஐட்ட வரைக்கும் இல்லை. ராஜாவாக பிறந்தவரே ஆண்டவராய இயேசு கிறிஸ்து தான். பின் ஆகவே ஆண்டவர் இயேசு தற்செயலாக பிறந்தவர் அல்ல, மாறாக எத்தனையோ பல ஆண்டுகளுக்கு முன்பாக அவருடைய பிறப்பு பெயர் எல்லாம் அறிவிக்கப்பட்டு எந்த இடத்திலே பிறப்பார், எப்படிப்பட்ட இடத்திலே பிறப்பார் என்றெல்லாம் திட்டமாக அறிவித்ததின்படி அந்த வேளை வந்தபொழுது அவருடைய பிறப்பை பற்றிய தீர்க்க தரிசனம் அங்கே நிறைவேறியது. அவர் பிறந்தார். இப்பொழுது ஏரோது ராஜா தன்னுடைய அரச அவையை கூட்டுறான். ஏனென்றால் இந்த வானசாசிகள் வந்து கேட்டிருக்கிறாங்கள் அவர் கேள்வி உண்டு. அவர் எங்கே பிறந்திருக்கிறார்? ராஜா எங்கே பிறந்திருக்கிறார்? இப்ப தன் அரசவையை கூட்டுகிறான், அவசரமாக கூட்டுகிறான். இந்த வானசாஸ்திரிகள் கூறியபடி இயேசு எங்கே பிறப்பார் என்று சொல்லி அவரிடத்திலே அவன் விசாரிக்கிறான். ராஜா மந்திரி சபைகளை கூப்பிட்டு விசாரிக்கிறது உங்களுக்கு தெரியும் தானே, உடனடியாக பின்னாது விசாரிக்கிறான். பின்ன ஏன் அவ்வளவு அக்கறையோடு விசாரிக்கிறான்? சிந்தித்து பாருங்க. அவ்வளவு அக்கறையோடு ஏன் விசாரிக்கிறான்? பயப்படுறான். அதே நேரத்தில் ஒரு அக்கறையோடு விசாரிக்கிறான். அந்த பாலகன் இயேசுவை அவன் கொலை செய்ய வேண்டும் என்று விவரங்களை அவன் திரட்டுகின்றான். ஏனென்றால் இருக்கக்கூடாது, அவர் இருக்கக்கூடாது, அவர் எப்படியும் கொலை செய்ய வேண்டும். பின் அரசவை தலைவர்களை கூட்டி கேட்கும் பொழுது அந்த அரச தலைவர்கள் எல்லாரும் தீர்க்கதரிசன புத்தகங்களை எல்லாம் ஆராய்ந்து பார்க்குறாங்க. இதான் இப்போ வாசித்த இந்த வேத பகுதி அந்த அதிலே இருக்குது, அந்த தீர்க்கதரிசன புத்தகங்களை. பின்ன அதை வாசித்து என்ன செய்கிறாங்க, அங்கே அரசனுக்கு சொல்கிறாங்க, அரசே, ஜூதேயாவில் உள்ள பெத்லெகேமிலே இஸ்ரவேலை ஆளும் பிறவாய இயேசு பிறப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது என்றான். அவர் சொன்ன உடனே அப்பொழுது ஏரோது ராஜா என்ன செய்கிறான்? வேற வழி இல்லை, இந்த வான சாஸ்திரிகளை கூப்பிடுறான், இங்கே வாங்க. ஏதோ பெரிய அக்கறை உள்ள மனுஷன் மாதிரி கூப்பிட்டு இரகசியமாக அழைத்து அவளை கூப்பிட்டு நட்சத்திரம் காணப்பட்ட இடம் எது என்று கேட்கிறான். அதை திட்டமாக அவன் அறிகிறான் குறித்து. அவ்விடத்திலே அதை திட்டமாக விசாரித்து கொண்டு பிறகு சொல்றான், என்ன தெரியுமா, நீங்க போய் பிள்ளையை பார்த்து நீங்கள் வந்து எனக்கு சொல்லுங்க, அவர் எங்க பிறந்திருக்கிறார், நானும் போய் அவரை வணங்க வேண்டும், நானும் போய் அவரை வணங்க வேண்டும் என்று சொல்லி இந்த தகவல்களை எடுப்பதற்காக நல்ல இதாக அவர்களோடு அவர்கள் என்ன செய்கிறான், பேசுகிறான். சொல்லி நீங்கள் கெதியில் போங்க, பெத்லெகேம் போய் அவரை சந்திச்சுட்டு நீங்கள் வணங்கி போட்டு நீங்களும் வாங்க, நானும் போகணும் வணங்குறதுக்கு என்று சொல்லி சொல்கிறான். இப்பொழுது இந்த வான சாஸ்திரிகள் என்ன செய்கிறார்கள், புறப்பட்டு செல்ல வழிக்கிட மீண்டுமாக அந்த நட்சத்திரம் தோன்றுகிறது. தோன்றி இந்த வான சாஸ்திரிகளை வழிநடத்தி செல்கிற வான சாஸ்திரிகள் என்றால் அவர்கள் நட்சத்திரங்களை ஆராய்கின்றவர்கள், நட்சத்திரங்களை ஆராய்கிறவர்கள். அவர்கள் இந்த பூமியில் பாருங்க எத்தனை கோடி கோடி நட்சத்திரம், அதில் ஒரு நட்சத்திரம் அவங்களுக்கு வடிவாக தெரியும். இந்த நட்சத்திரத்தின் மூலம்தான் இந்த பிறப்பு வெளிப்படுத்தப்படும் என்றது அந்த சாஸ்திரிகளுக்கு தெரியும்.
பின்ன அந்த விருதின்படி அந்த நட்சத்திரத்தை பார்த்து அவர்கள் என்ன செய்கிறார்கள்? நட்சத்திரம் காட்டுகிற வழியின்படி அவர்கள் என்ன செய்கிறார்கள்? செல்லுகிறார்கள். அந்த நாளிலே பெத்லகேமில் இயேசு மட்டும் பிறந்திருப்பார். யோசிச்சு பாருங்க, எத்தனை குழந்தைகள் பிறந்திருக்கும்? மரியாள்ண்டா எத்தனை மரியாள் பிறந்திருக்கும்? அத்தனை மரியாள் பெற்றிருப்பாங்க. சரியா? இப்படி என்று சொன்னால் அவங்க எந்த வீட்டில் போய் எங்கே பிறந்தாண்டு எங்கே கண்டுபிடிக்கிறது? பின்ன இந்த நட்சத்திரத்தை தான் அவங்க திட்டமாக கணித்திருந்தாங்க நட்சத்திரத்தை. ஆகவே இந்த நட்சத்திரம் காட்டுகிற வழியின்படி அவர்கள் போய் அந்த நட்சத்திரம் போய் பாலகன் இயேசு பிறந்திருக்கிற வீட்டிலே நின்றது. உடனே அவர்கள் என்ன செய்தார்கள்? குறிப்பாக அதை பார்த்து உடனடியாக அந்த வீட்டுக்குள்ளே அவர்கள் சென்று அங்கே பாலகன் இயேசுவை கண்டு தாழ விழுந்து பணிந்து தங்களுடைய பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூவ வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும், அதாவது விலையுறந்த காணிக்கைகளை அவருக்கு அங்கே முன்பாக வைக்கிறார்கள், ஒப்பு கொடுக்கிறார்கள். இப்பொழுது இந்த வான சாஸ்திரிகள் தங்கள் தேசத்துக்கு திரும்பி செல்ல வேண்டும். ஏரோது சொன்னான் அல்லவா, நீங்கள் மீண்டும் வந்து எனக்கு தகவல்களை எல்லாம் தாங்க, நானும் போயிட்டு அவரை நான் பணிந்து கொள்ள வேண்டும், ராஜாவை பணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது அவர்கள் இடத்திலே தங்கி இருக்கிறாங்க. தேவன் அவர்களுக்கு தரிசனமாகிறார். தரிசனமாகி சொல்லுகிறார் என்ன தெரியுமா? நீங்கள் ஏரோது ராஜாவிடம் மீண்டும் போகாமல் வேறு வழியாய் உங்கள் தேசத்துக்கு போங்கள் என்று சொல்லி அங்கே அவர்களை எச்சரித்து அவர்களை அனுப்புகிறார். அவங்க அந்த எச்சரிப்பை கேட்டு உடனடியாக அவங்களும் அந்த எச்சரிப்புக்கு கீழ்ப்படிந்து உடனடியாக என்ன செய்தாங்க? வேறு வழியாக அவங்க போயிட்டாங்க. அருமையானவர்களே, இப்போ இந்த ஏரோது ராஜா இவ்வளவு கோபம் கொண்டிருப்பான்ன்றது நாங்கள் சொல்ல தேவையில்லை, நீங்களே புரிந்து கொள்ளுவீங்க. அன்று இயேசுவை தேடி சென்ற இந்த வான சாஸ்திரிகளைப் போல அருமையானவர்களே, இன்றைக்கு நம்மில பலர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பல சந்தர்ப்பங்களிலே நாம் தேடுகிறோம் அல்லவா? அவரை காண விரும்புகிறோம் அல்லவா? இன்னும் சிலர் அவர் என் சிறு வயது முதல் நான் தெரிந்திருக்கிறேன் என்று சொல்லுவார்கள். இயேசுவை தெரியுமோ என்று கேட்டால் ஓம் நான் ஸ்கூலில் படித்திருக்கிறேன் என்று சொல்லுவார்கள். அருமையானவர்களே, இவைகளிலே நாம் திருப்திப்பட்டு விடக்கூடாது. உண்மையிலேயே நாம் அவரை காணவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு நாள் அருமையானவர்களே, நானும் என்னுடைய மனைவியின் வீதியினாலே பல வருஷங்கள் 1986 ஆகஸ்ட் மாதம் சென்று கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய குழந்தையை வைத்து மகனை வைத்து நாங்கள் வண்டியில் அகனில் வச்சு தள்ளி கொண்டு போய் உலாத்தி கொண்டு வருகிற நேரத்திலே தேவன் அதிசயமான முறையிலே சந்தித்தார். அந்த நேரத்திலே தான் சந்தித்து நம்மை தம்முடைய ஊழியத்திற்கென்று அழைத்தார். அந்த வேளையிலே நாம் போன நாங்கள் உலாத்தி கொண்டு போன நாங்கள் உடனடியாக வீட்டுக்கு வந்து முதலாவது அந்த சம்பவத்தினுடைய அதிசயமான செய்கைகள் என்ன? தேவன் எதை குறித்து வெளிப்படுத்தி இருக்கிறார்? ஏன் இதை வெளிப்படுத்தி இருக்கிறார்? எதற்காக நம்மை அழைத்திருக்கிறார்? அவருடைய நோக்கம் என்ன என்று சொல்லி அறிந்து அந்த இடத்திலே அவருக்கு நாம் ஒப்பு கொடுத்தோம். உடனடியாக அதிலிருந்து தேவன் அற்புதமாய் வழி நடத்தினார். அருமையானவர்களே, ஆகவே அதன் முன்பு நாம் சிறுவயதுடக்கம் கிறிஸ்துவை பின்பற்றினவர்கள்தான், கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்தவர்கள்தான். ஆனால் அருமையானவர்களே, அன்று நாம் கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்ததினால் அல்ல, கிறிஸ்து நமக்கு தம்மை வெளிப்படுத்தியதினாலே நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றம் உண்டானது. வேதம் சொல்லுகிறது என்ன தெரியுமா? நாம் அவரை தேட வேண்டும், அப்பொழுது அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். நாம தேட வேண்டும். அருமையானவர்களே, தேவனை தேட வேண்டும். அவர் இஸ்ரவேலை ஆளும் பிரபு மட்டுமல்ல, நம் ஒவ்வொருவரையும் ஆளுகின்ற பிரபு என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது. அவர் யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர் மட்டுமல்ல, நமக்கும் ராஜாவாக பிறந்திருக்கிறார். இந்த உலகத்தில் இந்த ராஜாவாகிய இயேசு பாவத்தையும் உலகத்தையும்
மாம்சத்தையும் பிசாசையும் ஜெயித்தவர். அருமையானவர்களே, பிறவாகிய இயேசுவுக்குள் ஞானம், அறிவு, அன்பு, விசுவாசம், பரிசுத்தம் போன்ற ஐசுவரியங்கள் நிறைந்திருக்கிறது. அருமையானவர்களே, இந்த இயேசுவை நமக்கு சொந்தமாக்கி கொண்டு நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் ஆகிய அந்த பொக்கிஷத்தை அவருக்கு காணிக்கையாக கொடுக்கும் பொழுது, அருமையானவர்களே, அவருடைய அந்த ஐஸ்வர்யங்கள் அனைத்தையும் நாம் சொந்தமாக்கி கொள்ள முடியும். ஏனென்றால் அவருக்குள்ளே எல்லாம் அடங்கி இருக்கிறது. இதுதான் இரகசியம். அருமையானவர்களே, இந்த இரகசியத்தை இன்றைக்கு அறியாமல் இன்றைக்கு எத்தனையோ பேர் தங்களுடைய வாழ்க்கையை வீணாக்குறாங்க. அடுத்ததாக பாருங்க, கர்த்தர் இயேசுவை நாம் எங்கு காணலாம்? நான் சொல்லுவதை நான் சுருக்கமாக தான் உங்களுக்கு சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஆகவே இதை நீங்கள் சொல்கிற சுருக்கத்தை வடிவாக கேட்டாலே போதும், உங்களுக்கு மிகவும் அதை சிந்தித்து கொள்ளக்கூடிய ஆற்றலை தேவன் உங்களுக்கு தருவார். அடுத்த, கர்த்தர் இயேசுவை நாம் எங்கு காணலாம், எங்கு தேடலாம்? பின்ன எங்கே இப்ப ஆண்டவர் இயேசு பிறந்திருக்கிறார்? பெத்லகேமிலே. பின்ன பெத்லகேம் எப்படிப்பட்டது? அது யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே மிக சிறியது என்று சொல்லி மீகா தீர்க்கதரிசியின் ஆகமத்திலே 5ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த யூதேயா என்ற அது ஆயிரங்களுக்குள்ளே இந்த பெத்லகேம் ஒரு சிறியது. பார்த்தீங்களா? பின்ன இந்த சிறிய இடத்திலே தான் இஸ்ரவேலை ஆளுகின்ற பிரபு இயேசு தோன்றினார். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. அப்படியாயின் பாருங்க, உலக பிரகாரமான ஐஸ்வர்யங்கள், பணங்கள், பொருள்கள், ஆஸ்தி, புகழ், மேன்மைகள் குவிந்திருக்கிற அந்த இடத்திலே அவரை கண்டுபிடிக்க உங்களால் முடியாது. இந்த இருதயமானது இவைகளினாலே நிரம்பி இருக்கும் பொழுது, இந்த உலகத்தின் மேன்மையை விரும்பி இருக்கும் பொழுது தேவனை கண்டுபிடிக்க முடியாது. ஏனெனில் அவர் அங்கு வாசம் பண்ண முடியாது. அவர் வசிப்பதற்கு, அவர் உதிப்பதற்கு ஒரு பெத்லகேம் தேவை. அந்த பெத்லகேம் ஆகிய ஒரு தாழ்மையான இருதயம்தான் அவருக்கு தேவை. நறுங்குண்ட இருதயம்தான் தேவை. அருமையானவர்களே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அங்கேதான் ஆண்டவர் இயேசு வாசம் பண்ணுகின்ற ஒரு உரிய இடமாகும். அருமையானவர்களே, ஆகவே மேட்டிமைகள், அகந்தைகள், கோபங்கள், அகங்காரங்கள், பொறாமைகள் இந்த இடங்களிலே தேவன் வாசம் பண்ண முடியாது. அருமையானவர்களே, ஆகவே இவைகளை நீக்கி ஒரு தாழ்மையான இருதயத்தை நாம் நமக்குள்ளே உருவாக்குவோமாயின் அதுவே அருமையானவர்களே உண்மையான கிறிஸ்மஸாய் உங்களுக்கு இருக்கும். அடுத்ததாக பாருங்க, நீங்க வாசித்த இந்த வேத பகுதியில் இருந்து, அன்று வான சாஸ்திரிகள் இயேசு பாலகனை காண நெருங்கி வரும் பொழுது ஆரை சந்திக்கிறாங்க? நீங்க தான் சொல்லணும். இவன் வழியா கேட்டுக்கொண்டிருந்தீங்க. இந்த வான சாஸ்திரிகள் பாலகன் இயேசுவை காணுவதற்கு வர்றாங்க. இப்ப ஆரை சந்திக்கிறாங்க? சொல்லுங்க பட்டன். ஆரை சந்திக்கிறாங்க? முதலாவது ராஜாவை சந்திக்கிறாங்க. ஆமாம், கர்த்தருக்கு மகிமை. ஏரோது ராஜா. பின் அந்த ஏரோது ராஜா யார்? அவன் கொலைகாரன். அவன் இயேசுவை குழந்தை இயேசுவை கொலை செய்ய வகை தேடிக் கொண்டிருக்கிறவன். இவனைத்தான் இந்த வான சாஸ்திரிகள் சந்திக்கிறாங்க. அருமையானவர்களே, இதிலிருந்து நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் இயேசுவோடு நெருங்கி வாழ வேண்டும் என்று விரும்புகிறீங்களா? இயேசுவோடு நீங்க நெருங்கி வாழ வேண்டும், அவருடைய அன்புக்குள்ளே நான் அடங்க வேண்டும், அவரோடு நான் ஜீவிக்க வேண்டும் என்று விரும்புகிறீங்களா? இப்பதான் ஏரோது என்ற கொலைகாரன் உங்களுக்கு முன்னாக வருவான். நீங்க அவனை சந்திப்பீங்க. அவன் தான் பிசாசானவன். அவனுடைய பொல்லாத வல்லமைகள் நீங்கள் இயேசுவை சந்திக்க முடியாதபடி தடை செய்யும். பிசாசு யார் என்று ஆண்டவர் இயேசு சொல்றார். பிசாசு எப்படி? பெரிய கொம்பும் வச்சு வாலும் வச்சா வரும்? இல்லை, அது படத்தில் போட்டு காட்டுறாங்க. சரியா? அப்படி வராதவ. சரியா? வேதம் சொல்லுது, அதையும் உங்களுக்கு சொல்லிடுறேன். நீ வேதத்தில் சொல்லும் பொழுது கடைசி நாள் நியாய தீர்ப்பண்டு தேவன் அவனுக்கு ஒரு நியாய தீர்ப்பு வச்சுக்கிறார். அப்போதான் அவனை கொண்டே நரகத்துக்களை தள்ளுறார். கொண்டேட்டு அவனை
அப்பொழுது அவன் அந்த உலகத்தின் ஜனங்கள் எல்லாரும் பார்ப்பார்களாம், இவனா இந்த உலகத்தை ஆட்டி படைத்தான் என்று சொல்லி ஆச்சரியப்படுவார்களாம். என்னென்றால் அவ்வளவு அழகுள்ளவனாம், அவ்வளவு அழகுள்ளவனாம் அவன். பின்ன இப்ப காட்டுற மாதிரி கொம்பும் வாலும் வச்சு உங்கள்கிட்ட வந்தா நீங்க அடையாளம் கண்டுருவீங்க. சரியா? இவன் பிசாசு, இவன் சொல்ல கேட்கக்கூடாதுன்னு சொல்லி அடையாளம் காணுவீங்க. அவன் உங்களை எப்படி வருவான்? மயக்கக்கூடிய விதத்திலே, வஞ்சிக்கக்கூடிய விதத்திலே, வஞ்சகமான வார்த்தைகளினாலே உங்களை பிடிக்கக்கூடிய முறையில் தான் அவன் வருவான். அவன் மோடன் அல்ல. அவனுக்கு எத்தனை வயது சிந்திச்சு பாருங்க. எங்களுக்கு இப்போ புஞ்சி பிஞ்சி 60-65 வயது. பிசாசுக்கு எத்தனை வயது சிந்திச்சு பாருங்க. சரியா? பின் ஆகவே இந்த ஆண்டவர் இயேசு அவனை குறித்து சொல்லும் பொழுது சொல்றார் என்ன தெரியுமா? பிசாசானவன் ஒரு மனித கொலைபாதகன், அவன் பொய்யன், பொய்க்கு பிதா. பொய் சொல்லுகிறவர்களுக்கு தகப்பன் அவன் தானா. பின் ஆகவே நம்முடைய வாய்களில் பொய்கள் வரும் என்றால் அவனுடைய ஆளுகை நமக்குள்ள வந்திருக்கின்ற அர்த்தம். ஆகவே நாம் பொய்களை களைஞ்சிடணும். எங்களுடைய வாய்களில் உண்மை வரணும். எப்பொழுதும் நாம் உண்மையாக நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும். அருமையானவர்களே, அதான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டுவரும். பின் ஆகவே ஏரோது ராஜா வானசாஸ்திரிகளோடு நயமாக பேசுறதை பார்த்தீங்கன்னே, நீங்கள் போயிட்டு வந்துட்டு நீங்கள் என்னட்டையும் சொல்லுங்க, எல்லாவற்றையும் எல்லா தகவலையும் தாங்க, நானும் போய் அவரை வணங்க வேண்டும். ஆனால் உள்நோக்கம் என்ன? அவரை எல்லா அடையாளங்களும் எடுத்துக்கொண்டு போய் அவரை கொலை செய்ய வேணும் என்றுதான் அவனுடைய நோக்கம். ஆகவே நீங்கள் இயேசுவோடு நெருங்கி வந்து விடுவீர்கள் என்றால், அருமையானவர்களே, இவன் பிசாசுக்கு வடிவா தெரியும். அவருடைய ஜெயத்துக்கும் அவருடைய வெற்றிக்கும் அவருடைய ஐஸ்வர்யத்துக்கும் நீங்கள் சொந்தமாகி விடுவீங்க. இதை அவன் விரும்புறதில்லை, பிசாசு விரும்புறதில்லை. நீங்கள் ஆசீர்வாதமாக வாழ வேண்டும் என்று விரும்புறீங்களா? பிசாசுக்கு அது விருப்பம் இல்லை. நீங்க சமாதானமாக வாழ வேண்டும் என்று விரும்புறீங்களா? பிசாசு அதை விரும்புறதில்லை. உங்களுடைய குடும்பம் சமாதானமாக இருக்க வேண்டும் என்று விரும்புறீங்களா? பிசாசு விரும்ப மாட்டான், ஒரு பொழுதுமே விரும்ப மாட்டான். நீங்க சமாதானமாக மகிழ்ச்சி உள்ள ஒரு குடும்பமாக வாழ்றதை பிசாசு விரும்புறதில்லை. அவனுக்கு பிடிக்காது. அவனுக்கு சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி இதெல்லாம் அவனுக்கு பிடிக்காது. சரியோ? உங்களை சூழ எப்பொழுதும் ஒரு யுத்த சூழ்நிலையை ஏற்படுத்தி வச்சு கொண்டிருப்பான். எந்த நேரம் போராட்டம், அங்கே போனா தடை, இங்கே போனா தடை, அங்கால போனா தடை, இஞ்சால போனா தடை, அங்கால போனா பிரச்சனை, இஞ்சால போனா பிரச்சனை, இப்படி யுத்த சூழலை ஏற்படுத்தி கொண்டு வர வைக்க வேண்டியதான். ஓஹோ, இது பிசாசினுடைய வேலை. பின்ன நீங்க உடனடியாக வர வேண்டியது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துட்ட. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துட்ட. இந்த வான சாஸ்திரிகள் பாருங்க, இவ்விதமான தேவை எச்சரிப்பை பெற்று அவங்க என்ன செய்யாங்க, வேறு வழியாக போனாங்க என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பின் அந்த வேறு வழியாக அது போனது போன்று இவ்விதமான சூழ்நிலைகளிலே நீங்கள் என்ன செய்யணும்? இந்த பிசாசின் தந்திரங்களை அறிந்தவர்களாக இப்பொழுது கர்த்தரிடம் ஆலோசனைகளை நீங்கள் கேட்டு அவனுடைய தந்திரங்களை ஜெயித்து கர்த்தர் இயேசுவுக்குள் நீங்கள் களிகூறுவீர்கள் என்றால், அருமையானவர்களே, இதுதான் உங்களுக்கு உண்மையான கிறிஸ்மஸ். அருமையானவர்களே, உண்மையான கிறிஸ்மஸ். அடுத்ததாக பாருங்க, இறுதியாக பாருங்க, அந்த வான சாஸ்திரிகள் என்ன செய்கிறாங்க? இயேசுவை காண எதை கண்டாங்க அடையாளமாக? நட்சத்திரம். ஒரு நட்சத்திரத்தை கண்டாங்க. அந்த நட்சத்திரத்தின் பின்னாலே அந்த வான சாஸ்திரிகள் போனதினால தான் இயேசுவை அவங்க கண்டுபிடிச்சாங்க. பின்ன வானத்தில் எத்தனை கோடி கணக்கில் கோடி 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 நட்சத்திரங்கள் இருக்குது. வடிவான நட்சத்திரங்கள், அழகான நட்சத்திரங்கள் எல்லாம் இருக்குது. ஒவ்வொன்றும் நம்ம பார்த்து சிரிச்சு கொண்டே இருக்கும். அந்த மாதிரியான நட்சத்திரங்கள் எல்லாம் இருக்குது. அவ்வளவு அழகுள்ள நட்சத்திரங்கள் இருக்கும் பொழுது இந்த இயேசுவை வழிகாட்டுகின்ற இதுதான் நட்சத்திரம். இந்த வானசாஸ்திரிகள் எவ்வளவு நுணுக்கமாக பிடிச்சிக்கிறாங்க பார்த்தீங்களா? அவங்களோட ஆய்வால் எவ்வளவு நுணுக்கமாக பிடிச்சிருக்கிறாங்க. இதுதான் இயேசுவின் பிறப்பை அறிவிக்கிற நட்சத்திரம் என்று சொல்லி. ஆனால் இதுதான் இயேசுவிடத்திலே தங்களை கொண்டு செல்லும் என்பதை அவள் நிச்சயமாக அறிந்திருந்தாங்க. இப்படி அந்த நட்சத்திரத்தின் இரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும். என்ன இரகசியம் பாருங்கள். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை தயவு செய்து வாசித்து பார்ப்போம். வாசிங்க. என் வலதுகரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் இரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் இரகசியத்தையும் எழுது. என் வலதுகரத்திலே நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் இரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் இரகசியத்தையும் எழுது.
நட்சத்திரங்களும் அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் 7 சபைகளின் தூதர்களாம் நீ கண்ட 7 குத்து குத்துவிளக்குகளும் விளக்குகளும் 7 7 சபைகளாம். இந்த சத்தியத்துல முதலாவது அறிந்து கொள்ளுங்க பாருங்க. இந்த குத்து விளக்கு என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த குத்து விளக்கு என்பது கர்த்தருடைய சபைக்கு அடையாளம். ஆனால் இன்றைக்கு மக்கள் தங்களுடைய பாரம்பரியங்களாக குத்து விளக்குகளை வச்சிருக்கிறாங்க. ஆனால் அது எப்படி வந்தது கேட்டு உங்களுக்கு சொல்லி யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியாது. அந்த குத்து விளக்கு என்ற எப்படி வந்து நீங்கள் பாரம்பரிய முறைப்படி நாங்கள் தமிழர் பாரம்பரியம்னு சொல்லி வச்சிருப்போம், வீடுகள் எல்லாம் வச்சிருப்போம். சரியோ, இந்த குத்து விளக்கு எப்படி வந்தது? அது என்ன பாரம்பரியம்? எப்படியான பாரம்பரியம்? சிந்திச்சு பாருங்க. இங்கே இருந்து தான் வந்தது அது பொன் குத்து விளக்கு. அந்த குத்து விளக்கு 7 சபைகள், கர்த்தருடைய சபை. அதே நேரத்தில் அந்த நட்சத்திரம் அங்கே சொல்லப்படுகிறது. அந்த நட்சத்திரம் 7 சபைகளின் தூதர்கள். ஒரு சபையினுடைய ஊழியக்காரன், கர்த்தருடைய ஊழியக்காரன். பின் அவன் தான், இந்த நட்சத்திரம் தான் உங்களுக்கு என்ன செய்கிறது? இயேசுவை அங்கே இப்படித்தான் என்று, அங்கே இயேசுவை இப்படி சென்றால் நீங்கள் காணலாம் என்று வழி நடத்துகிறார்கள். ஆகவே இந்த ஆலோசனைகளையும் இந்த வழிநடத்தல்களையும் நீங்கள் கேட்டு பின் செல்லும் பொழுது நீங்கள் இயேசுவை கண்டு உண்மையான கிறிஸ்மஸை நீங்கள் அனுபவிக்க முடியும். அருமையானவர்களே, இதுதான் உண்மை, சத்தியம். அருமையானவர்களே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான ஜனங்களே, இறுதியாக பானசாஸ்திரிகள் இயேசுவை கண்ட பின்பு அவர்கள் தேவ எச்சரிப்பு ஆலோசனையின்படியே வேறு வழியாய் சென்றார்கள் அல்லவா? இப்படியே நாம் இயேசுவை கண்ட பின்பு மீண்டும் நம்முடைய அந்த வழியாகிய, அதாவது பழைய வழியாகிய உலகம், மாம்சம், பிசாசு இவைகளுடைய வழியிலே செல்லாமல் புதிதும் ஜீவனுமான அந்த வழியை இயேசு உங்கள் முன்பாக வைத்திருக்கிறார். அந்த வழியிலே சென்று நாம் உண்மையான கிறிஸ்மஸை நாம் சுதந்திரித்து கொண்டாட வேண்டும். அருமையானவர்களே, இதுதான் உண்மையான கிறிஸ்மஸ் நம்முடைய வாழ்க்கையிலே. ஆகவே நீங்கள் கேட்ட இந்த வார்த்தைகளை நீங்கள் இருதயத்திலே வைத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீங்கள் அவர் தருகின்ற ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்று நீங்கள் மகிழ வேண்டும் என்று சொல்லி நான் இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே நாங்கள் தொடர்ந்து எல்லோருமாக சேர்ந்து ஒரு பாடல் பாடுவோம். தூதர்கள் பாட, ஆயர்கள் மகிழ, தூதர்கள் பாட, ஆயர்கள் மகிழ, அவனியிலே வந்துதித்தார் நம் இயேசு, அவனியிலே வந்துதித்தார் நம் இயேசு. பெத்லகேமில் திருவிழா, பரலோகமெங்கும் பெருவிழா, தூதர்கள் பாட, ஆயர்கள் மகிழ, தூதர்கள் பாட, ஆயர்கள் மகிழ, அவனியிலே வந்துதித்தார் நம் இயேசு, அவனியிலே வந்துதித்தார் நம் இயேசு. அன்னை மரியின் மடியிலே அருந்தவ புதல்வன் தவழ்ந்திட, அன்னை மரியின் மடியிலே அருந்தவ புதல்வன் தவழ்ந்திட, பெத்லகேமே ஒன்று கூடி மகிழ்ந்திட, பெருவிழாவும் ஒன்று அங்கு நடந்தது, பெருவிழாவும் ஒன்று அங்கு நடந்தது. பெத்லகேமில் திருவிழா, பரலோகமெங்கும் பெருவிழா, தூதர்கள் பாட, ஆயர்கள் மகிழ, தூதர்கள் பாட, ஆயர்கள் மகிழ, அவனியிலே வந்துதித்தார் நம் இயேசு, அவனியிலே வந்துதித்தார் நம் இயேசு. உதித்த நட்சத்திரம் ஞானிகள் மூவரை நடத்தியே, கிழக்கில் உதித்த நட்சத்திரம் ஞானிகள் மூவரை நடத்தியே, சத்திரத்தில் வந்ததுமே நின்றிட, மாந்தர் ஒன்று கூடி நின்று மகிழ்ந்திட, மாந்தர் ஒன்று கூடி நின்று மகிழ்ந்திட. பெத்லகேமில் திருவிழா, பரலோகமெங்கும் பெருவிழா, தூதர்கள் பாட, ஆயர்கள் மகிழ, தூதர்கள் பாட,
வந்துதித்தான் நம் இயேசு அவனியிலே வந்துதித்தான் நம் இயேசு சாத்தான் கூட்டத்தின் எண்ணமெல்லாம் மண்ணென கீழே விழுந்திட சாத்தான் கூட்டத்தின் எண்ணமெல்லாம் மண்ணென கீழே விழுந்திட வானில் தாரகை ஒன்று அங்கு உதித்திட பாவிகள் மீட்பின் வேளை அன்று வந்தது பாவிகள் மீட்பின் வேளை அன்று வந்தது திருவிழா பரலோகம் எங்கும் திருவிழா தூதர்கள் பாட ஆயர்கள் மகிழ தூதர்கள் பாட ஆயர்கள் மகிழ அவனியிலே வந்துதித்தான் நம் இயேசு அவனியிலே வந்துதித்தான் நம் இயேசு